இப்போ நான் உங்களுக்கு வந்து டேலி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா டேலி வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முறையாக கற்றுக்கலாம். அதுவும் ஒரே வாரத்தில் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து டேலியோட தேவை வந்து எல்லா இடங்கள்லையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய பெரிய எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி வரைக்கும் டேலி சாஃப்ட்வேர் இல்லாமல் இல்லாத இடங்களே இல்லை. அதனால நீங்கள் எங்கே இன்டர்வியூ போனாலும் உங்களுக்கு டேலி தெரியுமான்னு கேட்குறாங்க. அக்கௌண்டிங் ஜாப் பொறுத்த வரைக்கும் டேலி தெரிலனா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதில்ல. அதனால நீங்கள் டேலியை வந்து படிக்கும் பொழுது நல்லா கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ எங்கேயாவது நீங்கள் வேலை பார்த்தாலும் இந்த டேலியை நல்லா கற்று வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வேறு இடங்களில் இன்டர்வியூ போகும்போது டேலி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் நல்லா சம்பாதிக்கவும் செய்யலாம். அதனால் இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு சில இடங்களில் சில ஷார்ட்கட் கீ சொல்லுவேன். அது உங்களுக்கு புரியலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஷார்ட்கட்னு ஒரு பாடம் போடுறேன். அதில் வந்து எந்தெந்த ஷார்ட்கட் கீ வந்து டேலிக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கற்றுத்தரேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பாடத்தை தொடங்கலாம். இதை வந்து தொடர்ந்து பார்த்துருவாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டேலியோட அக்கௌண்டிங் வந்து ஈஸியாக புரியும். இப்போ நம்ம டேலி வந்து பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேலியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேஷன்லேருந்து தான் டேலி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இது இப்போ ஏதாவது ஒரு கடையோ ஏதோ ஒன்று திறக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது டேலியில் மெயின்டைன் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு அந்த கடையோட நேமை வந்து கம்பெனி கிரியேஷனில் போய் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணால் தான் அதில் வந்து நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ண முடியும். அந்த கம்பெனி கிரியேஷனுக்கு நம்ம வந்து F3ன்ற பட்டன் வந்து யூஸ் பண்ணணும். F3 ஓப்பன் பண்ணோம்னா அதில் வந்து 4 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து கிரியேட் கம்பெனி, ஆல்டர் கம்பெனி, செலக்ட் கம்பெனி, செட் கம்பெனி, இப்படி 4 ஆப்ஷன் காமிக்கும். கிரியேட் கம்பெனினா ஒரு கம்பெனி வந்து புதுசாக நேமை வந்து கிரியேட் பண்ணுறது. ஆல்டர் கம்பெனினா ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருந்த கம்பெனி நேமை வந்து ஆல்டர் பண்ணுறது, அதாவது மாற்றுறது. செலக்ட் கம்பெனினா இப்போ வந்து ஒரு டேலியில் வந்து 4 கம்பெனி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதில் ஏதாவது ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறது. செட் கம்பெனினா அந்த 4 கம்பெனிலேருந்து ஏதாவது ஒன்று மூடிட்டு அப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறது. இதுதான் இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம கிரியேட் கம்பெனிக்கு போகணும். கிரியேட் கம்பெனி இப்போ வந்து என்ன கேட்குது, கம்பெனி நேம் கேட்குது. கம்பெனி நேம்ல வந்து நம்ம புதுசாக வந்து இப்போ டேலி கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கலாம். டேலி கம்பெனி. மெயிலிங் நேம் வந்து அதே நேம் தான் வரும். அட்ரஸ் வந்து நம்ம என்ன அட்ரஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நம்பர் 32 சென்னை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரி வந்து இந்தியா. பின்கோடு வந்து 6,03,000 கொடுத்துக்கிறேன். இப்போ மொபைல் நம்பர் தேவைன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மற்ற எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஃபினான்சியல் இயர் பிகினிங் ஃப்ரம்னு இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு அக்கௌண்டிங் இயர் வந்து 1/4/24 ஸ்டார்ட் ஆகிட்டு 31/3/25 வரை முடியும். அதாவது ஒரு வருஷத்துல 1/4/2024 1 ஏப்ரல் 2024 ஆரம்பிச்சு 31/3/2025 முடியும். இது வந்து தான் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த வருஷத்துக்கு இதே மாதிரி மாறிட்டு வரும். ஃபினான்சியல் இயர் ஸ்டார்டிங் வந்து 1/4, ஃபினான்சியல் இயர் வந்து எண்டிங் வந்து 31/3. இதுதான் ரூல்ஸ். இப்படி நம்ம பண்ணிட்டு இதை வந்து அக்செப்ட் கொடுத்தோம்னா ஒரு கம்பெனி கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்க, ஏற்கனவே நான் வந்து கோ டு ஜோன்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தேன். அது ஒன்று இருக்கு. இப்போ புதுசாக நான் பண்ண கம்பெனி ஒன்று இருக்கு. டேலி கம்பெனி 2 கம்பெனி இருக்கு. இப்போ நம்மகிட்ட வந்து 2 கம்பெனி இருக்கு. ஒன்று வந்து கோ டு ஜோனு, இன்னொன்று வந்து டேலி கம்பெனின்னு இருக்கு. இப்போ நான் வந்து இதில் ஏதாவது ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். நம்ம எந்த கம்பெனி இப்போ செலெக்ஷனில் இருக்குன்னு தெரிஞ்சா மேலே வந்து நேம் ஆஃப் கம்பெனிக்கு கீழே வந்து கோ டு ஜோன் ஒன்று இருக்கும். ஏன்னா அது வந்து போல்டாக இருக்கும். அந்த போல்டாக உள்ள கம்பெனி தான் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து டேலி கம்பெனி செலக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், F3 போகணும், செலக்ட் கம்பெனி கொடுக்கணும். இப்போ வந்து டேலி கம்பெனி நான் செலக்ட் பண்ணுறேன். டேலி கம்பெனி செலக்ட் பண்ணுவோன்னா டேலி கம்பெனி வந்து போல்ட் ஆயிரும், கோ டு வந்து கீழே போயிடும். இவ்வளோதான். இப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு கம்பெனியை வந்து நான் டெலீட் பண்ணணும். அப்போ நான் F3 போய்க்கிறேன். செட் கம்பெனி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து டேலி கம்பெனி தேவையில்லை, அதை வந்து நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டா இப்போ டேலி கம்பெனி போயிடுச்சு, கோ டு ஜோன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் அந்த கோ டு ஜோனோட வந்து பேரை வந்து மாத்துறதுக்கு வந்து எப்படி பண்ணணும், F3க்கு போயிடணும், ஆல்டர் கம்பெனி போனதுக்கப்புறம் இப்போ கோ டு ஜோனுங்கிறத நான் கோ டு ஜோன் 1ன்னு வைக்கிறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் A கொடுத்தோம்னா கோ டு ஜோன் 1ங்கிறது மாறிடும்.
இப்படி தான் வந்து ஒரு கம்பெனியை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, செட் பண்ணுறது,